கூகுள் வியோ 3 அது என்னது? இப்போ உலகத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு வர ஒரு ஏஐ டூல் தான் கூகுளோட வியோ 3. சிம்பிளா சொன்னா ஒரு ஏஐ கேமரா மாதிரி. நாம ஒரு கதையோ ஒரு சீனையோ மனசுல நினைச்சு அதை அப்படியே டெக்ஸ்டா டைப் பண்ணா போதும், இந்த ஏஐ தானாவே சூப்பரா ஒரு வீடியோவை உருவாக்கிடும். கேமரா, லைட்டிங், ஆக்டர்ஸ், எடிட்டிங்னு எந்த தொந்தரவும் இல்லாம நாம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே வீடியோவா தந்துரும். கூகுளில் ஏஐ டெக்னாலஜியில் வேலை பார்க்குற கூகுள் டீப் மைண்ட்னு ஒரு டீம் தான் இதை செஞ்சுருக்காங்க. வீடியோ உருவாக்குறத எல்லாருக்கும் ஈஸியாக்கி யார் வேணாலும் எந்த பெரிய செலவும் இல்லாமல் வீடியோ பண்ணணும்னு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வியோ 3ல் அப்படி என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? நம்பர் 1, நீங்கள் எழுதுறது வீடியோவாக மாறும். அதாவது டெக்ஸ்ட் டு வீடியோ ஃபீச்சர். இதுதான் இதோட மெயின் வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தங்க நிற நாய்க்குட்டி சூரியன் மறையும் கடற்கரையில் பால் விளையாடுது, மெதுவாக அலைகள் வருது, பின்னாடி ஒரு மெல்லிய சந்தோஷமான பாட்டு ஓடுது. இப்படி நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே ஒரு வீடியோவாக வியோ 3 உருவாக்கிடும். நீங்கள் கொடுக்குற விளக்கத்தில் இருக்கிற காட்சிகள், கேரக்டர்கள், அவங்க செய்கிற வேலைகள், சுற்றி இருக்கிற சூழல் எல்லாத்தையும் இந்த ஏஐ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பண்ணிடும். நம்பர் 2, படத்தை வீடியோவாக மாற்றும். அதாவது இமேஜ் டு வீடியோ ஃபீச்சர். வெறும் எழுத்து மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வைங்க, அதை கொடுத்தா அந்த ஃபோட்டோவை அப்படியே அசைச்சு அதுக்குள்ள அசைவுகள், லைட்டிங், சவுண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான வீடியோவாக மாற்றிடும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஓவியத்தை கூட உயிரோடு வர வைக்கலாம். நம்பர் 3, சவுண்டோட வீடியோ வரும். அதாவது நேட்டிவ் ஆடியோ ஜெனரேஷன். திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஃபீச்சர் இன் வியோ 3. மற்ற காம்படிட்டிவ் டூல்ஸை இப்போதைக்கு தூக்கி போட்டு மிதிக்கும் ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். இது வியோ 3யோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். முன்னாடி வந்த ஏஐ வீடியோ ஜெனரேட்டர்கள் சவுண்ட் இல்லாமல் வீடியோ மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் வியோ 3 வீடியோவோட சேர்த்தே சவுண்டையும் உருவாக்கிடும். பேசுகிற சவுண்ட், அதாவது ஹியூமன் டைலாக். வீடியோவில் வர கேரக்டர்ஸ் பேசுகிற மாதிரி வேணும்னா நீங்கள் டைப் பண்ணாலே போதும், அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸ், முக அசைவு எல்லாம் பக்காவாக வரும். சுற்றுப்புற சவுண்ட், அதாவது ஏம்பியன் சவுண்ட்ஸ். காற்று வீசுகிற சத்தம், பறவை சத்தம், டிராஃபிக் சத்தம்னு வீடியோவில் இருக்கிற சூழலுக்கு ஏற்ற சவுண்டையும் தானாகவே உருவாக்கிடும். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பால் உருள்ற சத்தம், நடக்கிற சத்தம்னு காட்சிகளுக்கு ஏற்ற சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் அதுவே கொடுத்துரும். பேக்ரவுண்ட் மியூசிக், வீடியோவோட மூடுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கையும் அதுவே போட்டுடும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் வியோ 3. நம்பர் 4, நல்ல குவாலிட்டி. அதாவது ஹை ரெசல்யூஷன் அண்ட் சினிமேட்டிக் குவாலிட்டி. வியோ 3ல் உருவாக்குற வீடியோக்கள் பார்க்க ரொம்பவே சினிமா மாதிரி இருக்கும். ரெசல்யூஷன் 720pல 24 fps, அதாவது 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் வீடியோக்களை உருவாக்கிடும். இன்னும் அப்டேட்டில் 4K ரெசல்யூஷன் கூட வரலாம்னு சொல்கிறாங்க. ரியலிஸ்டிக் மூமெண்ட். வீடியோவில் இருக்கிற பொருள், மனுஷங்க, தண்ணி, துணி எல்லாம் நிஜத்தில் எப்படி அசையுமோ அதே மாதிரி அசைவை ஏஐ புரிஞ்சுக்கிட்டு உருவாக்கும். லைட்டிங்கும் நிஜமாக இருக்கும். அதனால் வீடியோக்கள் பார்க்க ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். நம்பர் 5, நீங்கள் சொல்கிறத ஏஐ அப்படியே புரிஞ்சுக்கிட்டு செய்யும். அதாவது அட்வான்ஸ்ட் ப்ராம்ப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிரியேட்டிவ் கண்ட்ரோல். நீங்கள் ஒரு வீடியோவுக்கு கேமரா எப்படி இருக்கணும், லைட்டிங் இப்படி இருக்கணும்னு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலாம். வியோ 3 அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணும். கேமரா ஆங்கிள், மேலே இருந்து பார்க்குற மாதிரி, மெதுவாக ஜூம் ஆகுற மாதிரி, ஷோல்டருக்கு மேலே இருந்து பார்க்குற மாதிரின்னு சொல்லலாம். லைட்டிங், சாயங்கால வெளிச்சம், மங்கலான இருட்டு, நியான் லைட்னு சொல்லலாம். மூடு, சந்தோஷமாக பயங்கரமானு சொல்லலாம். கேரக்டர் டீட்டெயில்ஸ், கேரக்டரோட முகபாவனை, ஸ்டைல், உடைன்னு எல்லாத்தையும் சொல்லலாம். சூப்பர்ல. நம்பர் 6, கேரக்டர்கள் மாறாது. அதாவது கேரக்டர் கன்சிஸ்டன்சி. கதையில் ஒரு கேரக்டர் தொடர்ந்து வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர்ஸோட தோற்றத்தை அடுத்தடுத்த ஷாட்களிலும் மாறாமல் கொண்டு வர வியோ 3ல் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்பர் 7, வியோ 3 கூகுளோட மற்ற பிளாட்ஃபார்ம்களோட சேரும். கூகுளோட ஜெமினி ஆப்பில் கூகுள் ஏஐ ப்ரோ அல்லது அல்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் இந்த வியோ 3 யூஸ் பண்ணலாம். ஃப்ளோ அப்படின்னு வியோ, இமேஜன், ஜெமினிக்குன்னே ஒரு புது டூலை கூகுள் கொண்டு வந்திருக்காங்க. இதில் கேமரா கண்ட்ரோல், சீன் உருவாக்குற வசதிகள்னு சினிமா பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் இருக்குது. வெர்டெக்ஸ் ஏஐ, பெரிய கம்பெனிகள், கார்ப்பரேட் யூசர்கள் கூகுள் கிளவுடில் இருக்கிற வெர்டெக்ஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் மூலமாக வியோ 3 யூஸ் பண்ணலாம். இதில் வீடியோ செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் இருக்குது. நம்பர் 8, பாதுகாப்பு முக்கியம் குமார். அதாவது சேஃப்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. வாட்டர் மார்க். வியோ 3ல் உருவாக்குற எல்லா வீடியோக்குள்ளேயும், குறிப்பாக ஃபோட்டோவை வச்சு பண்ணுற வீடியோக்களில் ஒரு வாட்டர் மார்க் வரும். இது ஏஐயால் உருவாக்கப்பட்ட வீடியோன்னு சொல்லும். அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஜிட்டல் கையெழுத்தும், அதாவது சிந்த் ஐடி இருக்கும். இது எதுக்குன்னா ஏஐ வீடியோக்களை யாரும் தவறாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான்.
இப்போதைக்கு இருக்கிற சில குறைகள் வீடியோ லென்த். வியோ 3ல 8 செகண்ட் வரைக்கும் தான் வீடியோக்களை உருவாக்க முடியும். இது யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ், டிக்டாக் மாதிரியான பிளாட்ஃபார்ம்களுக்கு சூப்பராக இருந்தாலும் பெரிய வீடியோக்களுக்கு செட் ஆகாது. அப்புறம் இந்த டூலை யூஸ் பண்ண காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். வியோ 3யை யூஸ் பண்ணணும்னா கூகுள் ஏஐ ப்ரோ அல்லது அல்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க வேண்டியிருக்கும். பட் கரண்ட்லி கூகுள் ஏஐ ப்ரோ 1 மந்த் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. ஸோ நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ லைக் இட். மொத்தத்தில் கூகுள் வியோ 3ங்கிறது வீடியோவை உருவாக்குற உலகத்தில் ஒரு புரட்சின்னே சொல்லலாம். நாம் சிம்பிளாக சொல்கிற விஷயங்களை அருமையாக வீடியோவாக சவுண்டோட பேக்ரவுண்ட் ஸ்கோரோட உருவாக்கி தரதுனால இனி யார் வேணாலும் அவங்க கதைகளை வீடியோவாக சொல்ல முடியும். அதை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்ன்றது தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ்லாம் பிடிச்சா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.